வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இல்லையா? நம்ம மன அமைதிய எப்படி நிரந்தரமா தக்க வைக்கிறது? இதுக்கு கிராஃபிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி என்ற யூடியூப் சேனல்ல சொல்லப்பட்ட ஒரு ஆழமான தத்துவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோட்ல போகும்போது யாரோ ஒருத்தர் சரியா வண்டி ஓட்டல, இல்ல நாம எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தர் நடந்துக்கல, உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு எரிச்சல், ஒரு கோபம் வருது தானே? அந்த ஒரு சின்ன விஷயம் நம்மளோட நாள் முழுசையும் ஹால் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது ஏன் அப்படி? இந்த கோபம், வெறுப்பு, விரக்தி இதுக்கெல்லாம் மூலம் எங்க இருக்கு தெரியுமா? அது வெளியில இல்ல, நமக்குள்ள தான் இருக்கு. அதுக்கு பேருதான் நம்மளோட எதிர்பார்ப்புகள். பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? தப்பு அவங்க மேலதான், அதனாலதான் எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல வெறுக்கப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாதாம். நாம பாக்குற தவறு, குறை எல்லாமே நம்ம மனசு உருவாக்குற ஒரு மாய மட்டும்தான். சரி, இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இந்த தத்துவத்தை முன்வைக்கிற பேச்சாளரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆனா கொஞ்சம் வித்தியாசமான அனுபவத்தை பார்க்கலாம் வாங்க. இது இந்த கருத்தை அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டிடும். கண்ணை மூடி கற்பனை பண்ணிக்கோங்க. நடுராத்திரி, வெளிச்சமே இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து தெரியாம மனித கழிவு மேல காலை வச்சிடுறார். ஐயோ, நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? உடனே நம்ம எல்லாருக்கும் வர்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு அருவருப்பு, ஒரு கோபம் பொங்கி வருது. ச்சே, என்ன இது அப்படின்னு ஒரு உணர்வு. ஆனா பாருங்க, அந்த நொடியில அவரோட சிந்தனையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அந்த கழிவே அவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு கற்பனை. நான் கொஞ்ச நாள்ல மண்ணோட மண்ணா மக்கி சுத்தமாயிடுவேன். ஆனா உன் மனசுல இருக்கிற இந்த வெறுப்புங்கிற அழுக்கு எப்ப சுத்தமாகும்? இந்த கேள்வி அவரோட அகங்காரத்தை அப்படியே உடைச்சு போடுது. வெளியில இருக்கிற அசுத்தத்தை விட நம்ம மனசுல நாம சுமக்கிற வெறுப்பு தான் ரொம்ப பெரிய அசுத்தம்னு அவருக்கு புரியுது. அப்போ நம்மளோட கோவம், வெறுப்பு இதுதான் பிரச்சனைன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன? இத விளக்க பேச்சாளர் ஒரு பிரபஞ்ச விதிய முன்வைக்கிறார். நம்ம உடம்ப முதல் 2 அமைப்புகள் இயங்குது, அது நமக்கு தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கையை இயக்குறது மூணாவதா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்பு. அதுதான் யுனிவர்சல் வேவ் சிஸ்டம், அதாவது பிரபஞ்ச அலை அமைப்பு. இது புவியீர்ப்பு விசை மாதிரி ஒரு நிரந்தரமான இயற்கை விதி. இத ஒரு பிரபஞ்ச கிளவுட் சர்வர் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். நம்ம செய்யற ஒவ்வொரு செயல், பேசுற ஒவ்வொரு வார்த்தை, ஏன் நம்ம மனசுல நினைக்கிற ஒவ்வொரு எண்ணம் கூட ஒரு அலையா, ஒரு டேட்டாவா அதுல பதிவாயிடும். அதுக்கான விளைவு கரெக்டான நேரத்துல, சரியான சூழல்ல நம்மகிட்டயே ஒரு டெலிவரி மாதிரி திரும்பி வரும். இதுதான் பிரபஞ்சத்தோட கணக்கு. இந்த விதி எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு அருமையான உதாரணம். பாருங்க, அவர் கொடுத்த சாபம் பாம்பு ரூபத்துல அவரை தாக்குது. ஆனா அவர் கொடுத்த வாழ்த்து வைத்திய ரூபத்துல வந்து அவரை காப்பாத்துது. இங்க பாம்போ வைத்தியரோ தற்செயலா வரல. அவங்க 2 பேருமே பிரபஞ்சம் தன்னோட கணக்க சரி செய்ய பயன்படுத்தின கருவிகள் தான். ஓகே, தனிப்பட்ட செயல்களுக்கு இப்படி ஒரு விதி இருக்குன்னா, சமுதாயத்துல நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? வாங்க, இத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். நம்ம ஒரு குற்றம் நடந்தா உடனே என்ன பண்ணுவோம்? அந்த தனி நபரை குற்றவாளியாக்கி தண்டிப்போம். ஆனா இந்த தத்துவம் ஒரு ஆழமான கேள்வியை கேக்குது. ஒருத்தர் குற்றம் செய்யறதுக்கான சூழல, அந்த மனநிலையை உருவாக்குனது யார்? இந்த சமூகம் தானே. அப்போ அந்த குற்றத்துல சமூகத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? இத நிஜமாவே ஒரு புரட்சிகரமான கருத்து. இதன்படி பார்த்தா நாம யாரையும் குற்றவாளின்னு முத்திர குத்த முடியாது. அவங்க செய்யற செயல் ஒரு விளைவுனா அதுக்கான காரணம் இந்த சமூகத்தோட அமைப்புல தான் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பார்வை பழியிலிருந்து கருணைக்கு மாறிடும். இந்த பிரபஞ்ச விதிகளையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அந்த அமைதியான இன்முகத்தோட வாழ்றது எப்படி? எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் ஒன்னே ஒண்ணுதாங்க. அதுதான் எதிர்பார்ப்பு. மத்தவங்க நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும், நான் விரும்புற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது நமக்கு நாமே கட்டிக்கிற ஒரு சிறைச்சாலை மாதிரி. அதுல ஏமாற்றம் மட்டும்தான் கடைசியில மிஞ்சும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த எதிர்பார்ப்ப 4 விதமா பிரிக்கலாம். 1, நான் சொல்றதுதான் கரெக்ட், நீயும் அதையே ஏத்துக்கணும்னு நினைக்கிறது. 2வது, நான் இவ்ளோ உழைக்கிறேன், நீயும் அதே அளவு செய்யணும்னு எதிர்பார்க்கறது. 3வது, வேலைய இப்படிதான் பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு சொல்றது. 4வது, இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு டைம் செட் பண்றது. இதுல எது ஒண்ணு தட்டுனாலும் நமக்கு மன உளைச்சல் தான் வரும். அப்போ இந்த எதிர்பார்ப்புங்கிற சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன? ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த 2 பயிற்சிகள் தான் இருக்கு.
முதல் பயிற்சி, எல்லா எதிர்பார்ப்புகளையும் விட்டுடுங்க. பிரபஞ்ச விதிப்படி உங்களுக்கு என்ன வரணுமோ அது உங்கள தேடி கண்டிப்பா வரும். அத ஏத்துக்கோங்க. 2வது பயிற்சி, உங்கள காயப்படுத்துறவங்களா இருந்தா கூட அவங்களையும் சேர்த்து எல்லாரையும் மனசார வாழ்த்த ஆரம்பிங்க. ஒருத்தரை பழிக்கணும்னு தோன்ற அந்த ஒரு செகண்ட்ல அந்த எண்ணத்தை நிறுத்திட்டு ஒரு வாழ்த்து அனுப்புங்க. அவர் நல்லா இருக்கட்டும்னு ஒரு நிமிஷம் நினைங்க. இது உங்க மனசை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலான உறவை சரி செய்யக்கூடிய நல்ல பாசிட்டிவ் அலைகளையும் உருவாக்கும். வெறுப்ப கருணையால மாத்துறது இதுதான். இந்த இயற்கை விதிகளை புரிஞ்சுகிட்டு எதிர்பார்ப்புகளை கைவிட்டுட்டு எல்லாயும் வாழ்த்த ஆரம்பிக்கும்போது நம்ம மனசுல வெறுப்புக்கு இடமே இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும். அந்த அன்பு நிறைந்த அமைதியான நிலைதான் இன்முகம். கடைசியா ஒரு சிந்தனை. நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு பெரிய பிரபஞ்ச கணக்கோட விளைவுகள் தானா? அப்போ இந்த உலகத்துல நம்மளோட உண்மையான வேலை என்ன? மத்தவங்கள தீர்ப்பு சொல்றதா, இல்ல நம்ம பங்குக்கு முடிஞ்ச வரைக்கும் அன்பையும் கருணையும் கொடுத்துட்டு போறதா? நீங்களே வச்சு பாருங்க.